SPM-இல் 10A பெற்ற மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு. பிரதமர் நிச்சயம் வாக்குறுதியை காப்பாற்றுவார். ரமணன் உத்தரவாதம். KLIA அருகே மோட்டார் சைக்கிள் லாரி டயருக்கடியில் சிக்கி உயிர் தப்பிய பெண் படுகாயமடைந்தார். மனாரா இக்லாஸ் கட்டிடங்களை வாங்க போடப்பட்ட ஒப்பந்தம் முறையாக மேற்கொள்ளப்பட்டது. தணிக்கை அறிக்கைக்கு HRD காப் பதில். பிரிக்ஃபீல்ட்ஸில் ஆடம்பர அடுக்குமாடியில் தங்கியிருந்த 25 இந்திய பிரஜைகள் உள்ளிட்ட 40 கள்ள குடியேறிகள் கைது. நைஜீரியாவில் பள்ளி கட்டிடம் இடிந்ததில் தேர்வு எழுதி கொண்டிருந்த மாணவர்கள் உட்பட 21 பேர் பலி. புத்ராஜயாவில் உள்ள மனாரா இக்லாஸ் கட்டிடத்தை வாங்குவதற்கு 202.5 மில்லியன் ரிங்கிட் ஒப்பந்தம் போடப்பட்டதில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டதாக மனிதவள மேம்பாட்டுக் கழகம் HRD காப் கூறியிருக்கிறது. 2024 தேசிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கைக்கு HRD காப் கொடுத்துள்ள பதிலில் அவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி முன்பணமாக 120 மில்லியன் ரிங்கிட்டை செலுத்தினோம். பாக்கி தொகையான 82.5 மில்லியன் ரிங்கிட் 120 மாதங்களுக்கு 6,87,500 ரிங்கிட் என்ற தவணை முறையில் 10 ஆண்டுகளில் கட்டி முடிப்பதாக இணக்கம் காணப்பட்டதாக HRD காப் தனது பதிலில் குறிப்பிட்டது. அந்த ஒப்பந்தம் குறித்து கடந்த வாரம் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையிலும் நாடாளுமன்ற பொது கணக்கு தணிக்கை குழு PAC அறிக்கையிலும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. முன்பணம் வழங்கியதில் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. அதாவது முன்பணத்தை செலுத்திய பிறகு HRD காப் முதலீட்டு குழு முன்பணத்திற்கான அனுமதியை பெற்றதாக தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனினும் முன்பண விவகாரம் இயக்குநர் வாரியத்திடம் தாக்கல் செய்யப்பட்டு முறையான அனுமதி பெறப்பட்டதாக கால அளவு நிகழ்வுகள் அனைத்தையும் HRD காப் விரிவாக பதிலில் இணைத்துள்ளது. தனது தலைமையிடமாக செயல்பட ஏதுவாக அவ்விரு கட்டிடங்களையும் வாங்க 2021ஆம் ஆண்டு HRD காப் முடிவு செய்திருந்தது. எனினும் பேசியபடி விற்பனையாளரால் காலியான கட்டிடத்தை வழங்க முடியாததாலும் பெயர் மாற்ற முடியாமல் போனதாலும் அந்த ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மெட்ரிகுலேஷன் கல்வியை மேற்கொள்ள SPM தேர்வில் 10A பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இனப்பாகுபாடின்றி வாய்ப்பு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை பிரதமர் நிச்சயம் காப்பாற்றுவார். அது குறித்து மாணவர்களோ பெற்றோர்களோ கவலை கொள்ள தேவையில்லை என தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் உத்தரவாதம் அளித்தார். நீங்கள் முதலில் விண்ணப்பியுங்கள். ஒருவேளை இடம் கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு உதவ நிச்சயம் வழி காணப்படும் என அவர் சொன்னார். பிரதமர் சொல்லிட்டாங்க, எல்லாரும் 10A கிடைக்கிறது மெட்ரிகுலேஷன் இருக்குது. அந்த பழைய மெட்ரிகுலேஷனோட கோத்தா பற்றி அவங்கள ஒன்றுமே அவங்கள தொடலை. இது ஸ்டில் இன்டேக்ட். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்று ரொம்ப முக்கியம், நம்மளை இந்த மெட்ரிகுலேஷன் இஷ்யூ இந்த எல்லாம் நம்மளை பாலிட்டிசைஸ் பண்ண வேணாம். யாருக்கு அந்த உதவி தேவைப்படுது நம்மளை பாருங்கள், நம்மளை லெட்டர் போட்டு நம்ம ட்ரை பண்ணுறோம். we are going to try and we will do it. நம்மளை சும்மா அந்த மாதிரி ஓகே தெரியாத மாதிரி நம்ம விட்டுட்டு போடுறது கிடையாது. ஸோ அவங்களோட வச்சுக்கோ, அவங்களுக்கு 10A 8A 9A உங்களுக்கு கிடச்சிச்சின்னா மெட்ரிகுலேஷன் நீங்கள் போடுங்க. உங்களோட MPக்கு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அவங்கள MOEக்கு சப்மிட் பண்ணுவாங்க. பட் நீங்களும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ரோசஸ் முதல்ல செய்யுங்க. ஸ்லாங்கூர் சுங்கை புலோ நாடாளுமன்ற தொகுதியில் SPM தேர்வில் மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டும் சன்மானமும் வழங்கிய நிகழ்ச்சியில் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரமணன் அவ்வாறு சொன்னார். தொடர்ந்து பேசிய துணை அமைச்சர் சுங்கை புலோவில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கு பேங் ராக்கெட் அறக்கட்டளை YBR அளித்து வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இது போன்ற நன்முயற்சி தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்ட ரமணன், லாப நோக்கமில்லாத மற்ற நிறுவனங்களும் அமைப்புகளும் YBRஐ பின்பற்றி மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார்.
பேங் ராக்கெட் அறக்கட்டளை சுங்கை பூலோவைச் சேர்ந்த 159 சிறந்த SPM மாணவர்களுக்கு இவ்வாண்டு 72,350 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டில் சன்மானம் வழங்குகிறது. முதல் கட்டமாக 73 மாணவர்களுக்கு ஷா ஆலாம் சுபாங் பிஸ்தாரி புங்கா மாத்தஹாரி மண்டபத்தில் இன்று காலை ரமணன் விருதுகளையும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். எஞ்சிய மாணவர்களுக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து 40 கள்ள குடியேறிகள் கைதாகியுள்ளனர். கோலலம்பூர் குடிநுழைவுத்துறை இன்று அதிகாலை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அவர்கள் கைதானதாக அதன் இயக்குனர் வான் முகமது சௌபி வான் யூசுப் கூறினார். அவர்களில் 25 பேர் இந்திய பிரஜைகள், 10 பேர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள், 2 பாகிஸ்தானியர்கள், 2 வங்காளதேசிகள், 1 மியான்மர் நாட்டவர் ஆவர். 3 வயது முதல் 61 வயதிலான அவர்கள் முறையான பயணப்பத்திரம் கொண்டிருக்காதது, காலாவதியான பெர்மிட்டை கொண்டிருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக கைதாகினர். குடிநுழைவுத்துறை சோதனையிட்ட ஒவ்வொரு வீட்டிலும் 2000 ரிங்கிட் மாத வாடகையில் தலா 8 பேர் வரை குடியிருந்தது கண்டறியப்பட்டது. கைதான கள்ள குடியேறிகள் பெரும்பாலும் கட்டுமான திட்டங்களிலும் உணவகங்களிலும் வேலை செய்து வந்துள்ளனர். மேல் விசாரணைக்காக அவர்கள் புக்கிட் ஜலில் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். சொல்யூஷன்ஸ் வழங்கும் ஷேர் தி லவ் சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். தான் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் கேலாயே அருகே விபத்துக்குள்ளாகி கொள்கலன் லாரி டயரில் உடல் சிக்கி 80 மீட்டர் வரை இழுத்து செல்லப்பட்டதில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நெஞ்சை பதபதைக்க வைக்கும் அச்சம்பவம் நேற்று பிற்பகல் வாக்கில் சுல்தான் அப்துல் சமாட் மசூதிக்கு அருகேயுள்ள ரவுண்டபவுட் வளைவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்த சம்பவம் இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை டயருக்கு அடியில் சிக்கி படுகாயமடைந்த பெண்ணை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தது. மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து வந்த பெண்ணுக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. 25, 39 வயதுடைய இருவரும் உடனடியாக சைபர் ஜெயா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஜோஹர் பத்துப்பாஹாட்டில் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் சாலையின் எதிர் திசையில் வாகனம் ஓட்டி வைரலான ஆடவர் கைதாகியுள்ளார். அச்சம்பவம் ஜூலை 6ஆம் தேதி ஜாலான் ஆயர் இத்தாம் குலுவாங் சாலையில் நிகழ்ந்ததாக நம்பப்படுவதாக பத்துப்பாஹாட் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஷாருல் அன்வார் முஷாடாட் அப்துல் சானி தெரிவித்தார். 46 வயது அவ்வாடவர் ஓட்டிச் சென்ற கார் திடீரென எதிர் திசையில் புகுந்தது முன்னதாக வைரலான 30 வினாடி காணொலியில் தெரிந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பத்துப்பாஹாட்டில் வைத்து அவ்வாடவரை கைது செய்தனர். அவரின் காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. மற்றவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியதற்காக 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்நபர் விசாரிக்கப்படுகிறார். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவில் பள்ளியொன்றில் 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் தேர்வெழுதி கொண்டிருந்த மாணவர்கள் உட்பட குறைந்தது 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 69 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்ட மாணவர்கள் உதவி கோரி அழும் காட்சிகளை விவரிக்க முடியவில்லை என சம்பவ இடத்தில் இருக்கும் AFP நிருபர்கள் கூறினர். தத்தம் பிள்ளைகளை தேடி பெற்றோர்களும் அங்கு தவியாக தவிக்கின்றனர். பெரிய இயந்திரங்களின் உதவியுடன் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. என்றாலும் 3 நாட்களாக இடைவிடாமல் பெய்த மழை அதற்கு காரணமாக இருக்கலாம் என பெற்றோர்கள் சிலர் கூறினர். ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடான நைஜீரியாவில் கட்டிடங்கள் இடிந்து விழுவது அடிக்கடி நடக்கும் சம்பவமாகும். தரமற்ற கட்டுமான பொருட்கள், கவனக்குறைவு, கட்டுமான தர நிர்ணயம் தொடர்பான மோசமான அமலாக்க நடவடிக்கைகளே அதற்கு காரணம் என கூறப்படுகிறது.